व्याघ्रादिरूढ़ क्षिप्र प्रसादि भगवानय्यनय्यप्प स्वामिये சுவாமியே சரணமையப்பா. இருமுடி கட்டி புறப்படக்கூடிய பக்தன் நேரடியாக சென்று அடைய வேண்டிய முதல் இடம் எருமேலி. சபரிமலை யாத்திரையில் முக்கியமான ஒரு கேந்திரம் இந்த எருமேலி. ஏன்னா பகவானுடைய பூங்காவனம் இங்கே தான் ஆரம்பமாகுது. பண்டைய காலத்தில் சபரிமலை யாத்திரை அப்படிங்கிறது பெரிய பாதை மட்டும்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பம்பா மார்க்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி சுமார் 40-45 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அமைப்பு தான். அதுக்கு முன்னாடி சபரிமலைக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக 2 வழி தான் உண்டு. ஒன்று எருமேலி வழியில் பெரிய பாதை வழியாக வந்து சன்னிதானத்தை அடையிறது, இன்னொன்று புல்மேட்டு பாதையில் அடையிறது. பழைய காலத்தில் நிறைய ஐயப்பன்மார்கள் எருமேலி வழியாக வந்து சன்னிதானத்தை அடைஞ்சு சுவாமியை தொழுது முடித்ததுக்கப்புறம் புல்மேட்டு பாதை வழியாக அப்படியே ஏறி ஊருக்கு செல்லக்கூடிய வழக்கம் இருந்தது. பாக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே பின்னாளில் வந்த டெவலப்மெண்ட்ஸ் தான். அப்போது உண்மையான யாத்திரை அப்படிங்கிறது பெரிய பாதை வழியாக போகிறது. அதே போல் சபரிமலை நட திறக்கிறது அப்படிங்கிறது ஆதி காலத்தில் மகர விளக்குக்கு மட்டும்தான். பகவானுடைய உத்தரவும் அதுதான். வருஷத்தில் பாக்கி எல்லா நாளும் நான் தபஸில் இருப்பேன், இந்த வருஷத்தில் ஒரு நாள் நான் என்னுடைய பக்தர்களை கண் திறந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பந்தளராஜனுக்கு பகவான் வாக்கு கொடுத்த நாள் இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய தினம். அன்றைக்கி மட்டும்தான் கோவில் திறந்துட்டு இருந்தது. நாளடைவில் பக்தர்களுடைய வசதிக்கு வேண்டி அந்த மகர சங்கராந்திக்காக திறந்த தினமே 5-6 நாட்களாக ஜாஸ்தியாகி, அதுக்கப்புறம் இந்த 5-6 நாட்களும் போகாமல் போய் மண்டல பூஜைக்காக 41 நாட்கள் தனியாக திறக்க ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 41 நாட்கள் கணக்கு வச்சு திறக்கக்கூடிய முறை வந்து, அதுக்கப்புறம் அதுவும் பத்தாமல் போய் 2 மாதத்துக்கு ஒருக்கா நட திறக்கக்கூடிய முறை இருந்தது. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதம் தமிழ் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி நட திறந்தது அப்படின்னா 28, 29, 30 அடுத்த மாதம் 1, 2 இப்போ 2 மாதத்து பூஜையும் சேர்த்தி ஒரே சமயத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 58வது நாள் வந்து 2 மாதம் கழித்து வந்து நட திறப்பா. இப்படி நட திறக்கக்கூடிய முறை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து இந்த நாட்களும் பத்தாமல் போய் மாதத்துக்கு 5 நாள் தமிழ் மாதம் 31ஆம் தேதி திறந்து 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பூஜைகள் நடத்தக்கூடிய முறை உண்டாச்சு. இப்படி சபரிமலையுடைய மாற்றங்கள் ஏகப்பட்டது உண்டாயிருக்கு. பலவிதமான மாற்றங்கள் சபரிமலையில் உண்டானாலும் பகவானுடைய சைதன்யமும் அவன் பக்தர்களை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த தன்மையும் கொஞ்சமும் குறையலை. அதனால தான் இவ்வளவு நாட்கள் நட திறந்தும் சபரிமலையில் ஒரு நாளும் கூட்டம் குறையறதில்லை. பாக்கி கோவிலெல்லாம் 365 நாளும் திறந்துருக்கும். பொதுவாகவே ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் முதல் அடிப்படை விதி என்ன அப்படின்னா 365 நாளும் பூஜை தப்பாமல் நடக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு சபரிமலை ஒரு விதிவிலக்காக இருக்குது. ஏன்னா நட திறக்கிறதே 120 நாட்கள் சொச்சம்தான் நட திறக்கப்படுறது ஒரு வருஷத்தில். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாக்கி நாட்கள் பூஜை நடக்கிறது இல்லை. இப்போ ஒரு கோவிலை கட்டி பூஜை பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னா அதில் ஒரு நுட்பம், அதுக்குள்ளே ஒரு தேவ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 5 நாட்கள் மாதம் திறக்கிறது நம்மெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்படின்னா பாக்கி நாட்கள் யாருக்கு? தொடர்ந்து பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே